Hi everyone, this video is sponsored by EduQuest. EduQuestல ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் அண்ட் மோர் தென் கோர்சஸ்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு லைவ் செக்ஷன், அதாவது எக்ஸ்பர்ட்டான மென்டார்ஸ் வச்சு நமக்கு லைவ் செக்ஷனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம படிக்கிற கோர்ஸை ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்டோட கம்பைன் பண்ணி நமக்கு சொல்லி தராங்க. இந்த கோர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்லீவை ஒரே ஃப்ரேமில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்புறம் இந்த மாதிரி 2 ஸ்லீவ்லாம் ஒரே ஃப்ரேம்லேயே போடுறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக 2 ஸ்லீவையும் ஒரே ஃப்ரேமில் வந்து போடவே முடியாது. ஸோ இந்த ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃப்ரேமோட சைஸ் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு. ஸோ உங்கள் ஸ்லீவோட லென்த் 8 இன்ச் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் 2 ஸ்லீவையும் ஒரே ஃப்ரேமில் போட முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 8 16 + 2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 8 1/2 இருந்தால் கூட நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ஸ்லீவையும் ஒரே ஃப்ரேம்லேயே கொண்டு வந்துட முடியும். இப்போது என்னோடய ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா 7 இன்ச் தான். ஸோ அதனால தான் சென்டரில் இவ்வளோ கேப் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி 2 ஸ்லீவையும் ஒரே மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்கள் ஸ்லீவோட லென்த் 8 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் சென்டரில் 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் 2 ஸ்லீவையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஒரே டைமில் 2 ஸ்லீவையும் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேம் டைமில் 2 ஸ்லீவையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போதுலாம் இந்த மாதிரி ஒரு சைடு வச்சுட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் இந்த டிப்ஸு. அதனால தான் நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னாலே 2 ஸ்லீவையும் ஒரே ஸ்லீவில் மேக்ஸிமம் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 8 இன்ச்சுக்கு மேலே ஸ்லீவோட லென்த் இருக்குது அப்படின்றது தான் நம்மளால் வந்து 2 ஸ்லீவையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு வர முடியாது. ஸோ செப்பரேட்டாக தனித்தனி ஸ்லீவாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேக் வந்து நெக்லைன் வந்து நம்ம 3.5 மேலே மார்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஃப்ரண்ட்டையும் பேக் நெக்குள்ளே வந்து கொண்டு வர முடியும். சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்கலாம் போடுறாங்க அப்படின்னா 2.5 அந்த மாதிரி தான் வந்து வச்சு நம்ம நெக்லைன் மார்க் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் நம்மளால் ஃப்ரண்ட்டை வந்து பேக்கில் கொண்டு வர முடியாது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரண்ட் கட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நெக்லைன் உள்ளே வந்து வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். பட் கிராஸ் கட்டிங் வரப்போ கொஞ்சம் வந்து ஆல்டர்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து நம்ம பண்ணும்போது தான் நம்மளால் வந்து ஒரே ஃப்ரேமில் 2 ஒர்க்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்.